ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாக போகுது. அதாவது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ப்ரூட்டலான ஒரு சீன்ஸோட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அதாவது பேட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில நெறைய இடங்கள்ல வருது அப்படிங்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. 36 ஆண்டுகளுக்கு பிறகு கூலி திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் சீன்ஸஸ் நெறையவே இருக்கு படத்தில. நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ப்ரூட்ல பார்த்தீங்கன்னா ஹேமர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர அட்டாக் பண்ணி மர்டர் பண்ற மாரியான காட்சிகள் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தில இருக்கு அப்படிங்கிற மாரி லீக்கும் ஆயிருக்கு. அதாவது கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பாஸோட பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் நோக்கி போறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் டேன்னு சொல்லி ஆகணும். நேரு ஸ்டேடியம்ல மேன் ஆஃப் த மைக் ஸ்பீச், ஒரு பக்கம் கூலி ட்ரெய்லர், வேற மாரி வைப் மெட்டீரியலோட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம். கூலி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச்சுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். கூலி ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. ஏ சென்சார் சர்டிஃபிகேட் அண்ட் பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய இடங்கள்ல வரப்போகுது. ஆனால் சென்சாரில் சில இடங்களில் மீட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டோட நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். படத்தோட நீள அளவு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 42 மினிட்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம்ஸ். அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 ஹவர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. அது ரொம்ப நீளமாக படம் எடுத்தாலும் படம் பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும். பட் படையப்பா, சிவாஜி மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் இருந்தாலும் சரி படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த படங்களில். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு தான் சொல்லியாகணும். ஓகே, கவுண்ட் பண்ணுங்கள். டுடே 7 PM கூலி ட்ரெய்லர். அதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.